ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அன்றைய ஜெக்ஸேத் மொஸ்குடைய வீடியோன்னு போட்டிருந்தோம். அதில் அண்டர் கிரவுண்டில் உள்ள மாலில் உள்ள டீட்டெயில்ஸை பற்றி தான் போட்டிருந்தோம் உங்களுக்கு. அன்றைக்கு அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ எனக்கு ஷூட் பண்ணிக்குள்ள கிடைச்சிக்கொள்ள, ஏன்னா சரியான சூடாகிடுச்சு அன்றைக்கு நாள் ஃபுல்லாக. இன்றைக்கு அதோடைய மொஸ்கோடைய ஃபுல் வீடியோவையும் உங்களுக்கு அப்டேட் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், போயிட்டு பார்ப்போம். சரியான சூடாக தான் இருக்குது. இந்த இன்சைட் மொஸ்கோவுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு முழுமையான ஒரு வீடியோ அப்டேட் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதிரி இல்லை, இப்போ நிறைய மரங்கள் நாட்டி விளைஞ்சா எல்லா இடத்துலையும் மரங்கள் இருக்குது. எவ்வளோ உசரத்துக்கு வளர்ந்து அடுத்து இவ்வளோ வெயில் அடிக்கிற இதுலையும் மரங்கள் பச்சை பசேர்ந்து இருக்குது. அதே ஒரு அதிசயம்தான். டெம்பரேச்சர் டிகிரி 50 கிட்ட இருக்கும். இப்போ 5 நேரம் சுற்றி 44 காட்டுது. இதுதான் பைனாப்பிள் பில்டிங். இதில் பல விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, இங்கே எங்கே சூரியன் படுதோ அந்த இடமெல்லாம் அது கவர் ஆகும். மற்ற நேரம் ஓப்பன் ஆகும். பாருங்க, இங்கிட்ட சைடு பாருங்க ஓப்பன் ஆகிக்குது. ஆனால் இங்கே அங்கிட்டு சன் படுது, அங்கிட்டு சைடு க்ளோஸ் ஆகிக்குது. இங்கிட்ட சைடு அப்படியே ஓப்பன் ஆகிக்குது. எங்கிட்ட சூரியன் படுதோ அங்கிட்டு சைடு க்ளோஸ் ஆகிடும். அதுதான் இதில் பைனாப்பிள் உள்ள விஷயம். நாங்கள் இப்போ பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க இப்போ எப்படி விளங்குது இந்த பள்ளி. நல்லா ஈச்சப்பழம் எல்லாம் நல்லா பழுத்திக்குது மரத்துல. இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் இப்போ அங்கே போக தேவையில்ல. இதே இடத்துல பழைய பார்க்கிங்லேயே போட்டு அப்படியே அண்டர் கிரவுண்டாலே போயிட்டு விசிட்டர்ஸுக்கு அண்டர் கிரவுண்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ அங்கே போக தேவையில்லை. நான் அங்கே போனால் ப்ரே பண்ணுறவங்களுக்கு தான். நாங்கள் விடிய போனால் விசிட்டர்ஸுக்கு விடிய போயிட்டு அண்டர் கிரவுண்டாலே உள்ளுக்கு போனால் சரி. இதால தான் இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். உள்ள டைம் இப்போ 6:45. அப்பயும் இன்னும் சூடாகவும் வெயிலாகவும் தான். இப்போ தான் சூரியன் மறைய போகுது. அவ்வளவும் இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் பகல் நேரம் மாதிரி தான் இருக்குது. கண்ணிங்களா, இந்த அவ்வளோ இன்னும் ஒரு கிளியராக ஒரு நைட் ஆகுறதுக்கு கூட இல்லை. நாங்கள் இப்போ மோல்லுக்கால போகிறோம். ஃப்ரீ டிக்கெட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீ டிக்கெட் எடுக்கணும். அதை எடுத்துக்கொண்டு தான் இப்போ போகணும்.
இதில் நான் உங்களுக்கு முன்னுக்கும் சொன்னேன், நேரத்தோட உள்ள வீடியோலையும் சொன்னேன், இதில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இந்த செக்ஷன் உங்கள் ஃபேமிலியோட வந்து உட்காந்து சாப்பாடு அடிச்சுட்டு போயிடுமோ அளவோ. நாங்கள் இப்போ வாரம் வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீ டிக்கெட் வந்து இனத்தான் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் எடுக்கணும். டிக்கெட் எடுப்போம் பெஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் இப்படி ஆட்களை போட்டிக்கிறாங்க கண்காணிக்கிறதுக்கு. டிக்கெட் எடுத்த இடத்துல இருந்து மொஸ்கோக்கு ஒரு டனல் ஒன்றுக்கால தான் போகணும். நியாயமான தூரம் ஒண்டிக்கிறதால அவங்க உள்ளுக்கு மினி பஸ் ஒன்று மாதிரி போட்டிக்கிறாங்க. சிலரை பார்த்துப்பீங்க நீங்கள் இந்த அவங்க நடந்து ஒன்று வைத்து கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு தெரியாது, வந்து அவங்க வந்து பே பண்ண வரன்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் அப்படி ஒன்றும் பே பண்ணுறதுக்கு கூடிய ஒரு அவசியமும் இல்லை. அதில் ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே சகலதும் ஃப்ரீ தான். அதில் எதுக்கும் பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஃபுல்லாக எல்லோரையும் செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மைக்ரோஃபோன் எங்களையே வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி இதோடு தந்தாங்க. இதை மறு ரிட்டர்ன் நாங்கள் கொடுத்துட்டு எங்களோட மைக்ரோஃபோனை வாங்கிட்டு போகணும். 1996 ஜெக் ஜயீத் அவர் தான் இந்த பள்ளியை கட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். 2007 தான் இதை கட்டி முடிச்சிக்கிறாங்க. 2004 அவர் இறந்துட்டார். இந்த வளாகத்துக்கு தான் அவர் அடக்கம் செஞ்சுக்கிறாங்க. இதை கட்டினத்துக்கு பிறகு டூரிஸ்ட் வருகை வீதம் அதிகரிச்சுக்குதான். இப்படி எல்லா இடத்துலையும் பொண்ட் மாதிரி கட்டி வச்சுட்டாங்க கூலிங் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறதுக்காக. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் கட்டிக்கிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளுக்கும் பேத்து நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு வாங்க பார்ப்போம். இது மாதிரி போர்டுகள் போட்டிக்கிறாங்க. உள்ளுக்கு என்னென்ன ரூல்ஸ்கள் ஃபாலோ பண்ணணும்னு. இந்தோனேசியாவில் சுரகர்த்தாந்திர சிட்டியில் இது மாதிரி ஒரு பள்ளி ஒன்றிக்கு தான். ஒரு காலகட்டத்துக்கும் இந்த கட்டிடக்கலை நிர்மாணங்கள் எல்லாம் பாவிச்சுக்கிறாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கிரீஸ், ஈஜிப்ட், பாகிஸ்தான், இந்தியா, இத்தாலி இது மாதிரி பல நாடுகளிலிருந்து கொந்திக்கிறாங்க. மூவாயிரம் ஒர்க்கர்ஸும் 40 கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகி தான் இதை கட்டிக்குது. பளிங்கு கற்களால் தான் கட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா விலங்கு இந்த டோம்ஸ் மாதிரிக்கிறது வந்து 82 டோம்ஸுக்கு தான்.
அடுத்து வந்து இந்த தூண்கள் வந்து 1192 தூண்களும் இருக்குதான். ஒரே நேரத்தில் 40,000 பேருக்கு ப்ரே பண்ணக்கூடிய வசதி இருக்குது இதில். இதுக்கு 30 வகையான மார்பிள்கள் பாவிச்சுக்கிறாங்க. 1,00,000 டன்ஸ் மார்பிள்கள் கொந்திக்கிறாங்க. இந்த மாதிரி 22 லைட்டை வசிக்குது. இந்த வெளிச்சம் வந்து 360 டிகிரிக்கும் படும். 3 வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் லைட் சிஸ்டமும் மாறும். உலகத்திலே கையால் நெஞ்ச பெரிய காப்பட்டொண்டு இது. இதை நெய்கிறதுக்கு வந்து 1200 பேர் ஈடுபட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 மாதம் பேத்திக்குது. இந்த லேம்ப் செட்டுற விசேஷம் என்னன்னா 24 கேரட் கோல்டு பூசிக்குது. இப்போ நாங்கள் மொஸ்கிலேருந்து வெளியாகிட்டோம். நாங்கள் நேரத்தோட வந்த மாதிரியே அந்த மினி பஸ் போட்டிக்கிறாங்க. அதே என்ட்ரன்ஸுக்கு இப்போ நாங்கள் போகிறோம். நாங்கள் இப்போ முடிஞ்சு பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமைக்கிறேன்னு மறந்துடாமல்.